நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு குக்கிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருக்கும் இனிப்பு கிராவிங் இருக்கும், ஆனா எனக்கு இன்னைக்கு என்னமோ வடை சாப்பிடணுங்கிற கிராவிங் வந்துருச்சு. சரி வடைக்கு பதிலாக பக்கோடா போட்டுடலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வீட்டுல எனக்கு இன்னைக்கு காராமணி மட்டும்தான் நான் ஊற வச்சிருந்தேன். அது 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இட்லி பண்ணலாங்கிறனால ஊற வச்சிருந்தேன். பட் ஓகே, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மெயினாக நான் ப்ரோக்கோலி, அப்புறமா டர்னிப், கேரட், வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி காராமணியை குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸோடையும் அந்த காராமணியை நல்லா நசுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி போடலாம் தாங்க நினச்சேன். வடை பக்கோடா ஆகி அப்புறம் பக்கோடா கட்லெட்டா மாறிடுச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்குன்னு ரெசிபி நாளைக்கு ஷேர் பண்றேன்.